வெல்கம் டு புதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்கள் செய்த பாவங்கள் பிள்ளைகளை தாக்குமாங்கிறது தான் நம்மளுடைய இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக். பெற்றோர்கள் செய்த பாவங்கள் பிள்ளைகளை 100% தாக்குங்க. ஒரு பழமொழி ஒன்று உண்டு, அம்மாவும் பிள்ளையும்னாலும் வாயும் வயிறும் வேற வேற தானேன்னு ஒரு பழமொழி உண்டு. அதே போல ஒருத்தவங்க செஞ்ச தப்பு அவங்களுக்கு தானே பாவமாக வந்து சேரும். அதை அவங்க தானே அந்த கர்மாவை கழிக்கணும். அப்படி இருக்கும்போது எப்படி அது பிள்ளைங்க தலையில போய் விழுகுது? அவங்க ஒரு கர்மா கழிக்க தானே இந்த உலகத்துல பிறப்பெடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க செஞ்ச பாவம் எப்படி அவங்க தலையில போய் விழுகுது? அது எப்படி அவங்களுக்கு பாவமா மாறுதுன்னு நீங்க சந்தேகப்படலாம். என்னதான் வாயும் வயிறும் வேற வேறையா இருந்தாலும் உடம்புல ஓடுற ரத்தம்ங்கிறது ஒண்ணுதாங்க. ஏன்னா அப்பா அம்மாவுடைய ரத்தத்தால தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுடைய ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அம்மாவுடைய குரூப்பாக இருக்கும், இல்லாட்டி உங்கள் அப்பாவுடைய குரூப்பாக இருக்கும், இல்லாட்டி உங்கள் தாத்தா பாட்டி அவங்களுடைய குரூப்பாக இருக்கலாம் உங்கள் ரத்தம். இப்படி தான் நம்மளுடைய ரத்தமே அமைக்கப்படுது. ஸோ நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான வாழையாக தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம அப்பா அம்மா கும்பிட்ட சாமியை தான் குலதெய்வமாக நம்மளும் கும்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம அப்பா அம்மாவுக்கு யார் யாரெல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கன்னு இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம மாமா மச்சா பெரியப்பா சித்தப்பான்னு கூப்பிட்டு சின்னதுலேருந்து வளர்றோம். ஸோ இப்படி எல்லாம் நம்ம செய்யும்போது அவங்க செஞ்ச பாவங்களும் நமக்கு கன்வெர்ட் ஆக தான் செய்யும். இப்போ ஒரு மூல நட்சத்திரத்துல உள்ள ஒரு பொண்ணை மூல நட்சத்திரத்துல இல்லாத ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுமே இந்த பையனோட அப்பாவையோ அம்மாவையோ தூக்கிரும். இது ஜோதிடத்துல உள்ள ஒரு விதி. ஸோ அதனாலேயே மூல நட்சத்திரம்னா ஒரு பயத்தோட பார்த்து சேர்த்து வைப்பாங்க. கல்யாணம் பண்ணுறதாக இருந்தால் மூல நட்சத்திரக்காரங்கன்னா மூல நட்சத்திரத்தில் உள்ள ஒரு பையனோடையும் பொண்ணோடையும் தான் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. ஸோ மாற்றி பண்ணால் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் ஏற்படும். பசங்க இந்த மாதிரி மாறி சேர்ந்தாலோ அது அவங்க அப்பா அம்மாவை பாதிக்கிற மாதிரி அப்பா அம்மா செய்த பாவங்களும் பிள்ளைகளை பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும்னா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தடைக்கல்லா அது அந்த பாவங்கள் உட்காரும். ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். இப்போ வேலைக்கு தேடி போனால் வேலை கிடைக்காது. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்தா அதுக்கு நல்ல விஷயம் அமையாது. கல்யாணம் ரொம்ப டிலே நடக்கும். இல்லாட்டி குழந்தை பேருக்கு பெரிய பிரச்சனைங்க ஏற்படும். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கு நல்லது செஞ்சு எல்லாருக்கும் நான் நல்லது தான் செய்கிறேன், எல்லாரையும் நான் அன்பாக தான் பார்க்குறேன், யாருக்கும் நான் எந்த துரோகமும் என் மனசு தெரிஞ்சு நான் செய்யலை. அப்படி இருக்கும்போது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்காமல் இருக்குது, எனக்கு இன்னும் இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கு, வேலை கிடைக்காமல் இருக்குன்னு நம்ம மனசில் நினச்சாலும் நம்மளுடைய அப்பா அம்மா ஒரு பாவங்களை செஞ்சுருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ. இல்லாட்டி நம்ம தாத்தா பாட்டி அவங்க இதில் அடி உள்ளவங்க யாராவது பாவங்கள் செய்திருக்கலாம். அந்த பாவங்கள் நம்ம தலையில் படிஞ்சிட்டு நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போதும் அது தெரியும். அப்படி ஒருவேளை நம்ம தலையில தான் அது விழுந்திருக்குன்னா நம்மளும் அதுக்கான பதிலை நம்ம சொல்லி தான் ஆகணும். அந்த கர்மாவிலிருந்து நம்மளால விடுபட முடியாது. அது நம்ம வாழ்க்கையில நிறைய ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் தான் தங்கச்சிக்கு சொத்து கொடுக்காம ஏமாத்திட்டாரு. எல்லா பணத்தையும் ஒரு பெரிய வீட்டை விற்று 30-40 லட்சத்தை அவரே எடுத்துக்கிட்டாரு. தான் தங்கச்சிக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல. காசை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாரு. அதுல யாரையோ நம்பி பிசினஸ் பண்ணாரு. பட் ஆனால் அது எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட 2 பொண்ணுங்களுமே, ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, இன்னொரு பொண்ணு வாழை வெட்டியா அவர் வீட்டுக்கே திருப்பி வந்துருச்சு. இப்ப 2 பொண்ணுங்களையும் தான் இருக்கிற வாடகை வீட்டுல வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவர் செஞ்ச இந்த பாவங்கிறது அவர் பொண்ணுங்களையும் பாதிச்சிருக்கு. அந்த பாவத்தை அவர் செய்யாம இருந்திருந்தாருன்னா அவங்க பொண்ணுக்கு சாலி பறி போயிருக்காது. ஏதோ ஒரு வகையில அவங்க புருஷன் ஒரு கை கால் சுகம் இல்லைனாலும் ஒரு உயிரோடையாவது இருந்திருப்பாரு. ஆனா அவர் ஒரேடியா இறந்து போகக்கூடிய சூழ்நிலையும் அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டு அவர் வாழை வெட்டியா இவங்க வீட்லயே உட்கார்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவங்க 2 பொண்ணுமே இப்ப சொல்லிக்கிற அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொருத்தவரும் அதே போல நிறைய பாவங்கள், அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறதுன்னு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அவருடைய ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா அவருக்கு 2 பசங்க, 2 பசங்களுக்குமே புள்ள இல்லாம போயிடுச்சு. எவ்வளவோ வைத்தியங்கள் எவ்வளவோ காசு கொடுத்து ட்ரை பண்றாங்க. பட் ஆனா இன்னும் ஒரு குழந்தையும் 10-15 வருஷமாயும் இன்னும் குழந்தைங்க இல்லாம இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நமக்கு புள்ள குட்டிங்க இருக்கு, இனிமேட்டுக்கு நமக்கு என்னன்னு நம்ம நிறைய ஆடணும்னா நம்மளுடைய புள்ள குட்டிங்களுக்கு அதுங்களுடைய சந்ததிகளை பார்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். முத்து படத்துல ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி தான், நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டு வாழ்ந்தாலே நிம்மதி, மன அமைதி, புண்ணியம்னு எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. எல்லாத்தையும் நான் தான் வச்சுக்கணும், எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கணும், எல்லா பணம் காசுன்னு எனக்கு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கணும்னு நம்ம ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் ஆடணும்னா நம்மளுடைய கரண்ட் பில் எல்லாம் தூக்கி நம்ம வீட்டுல வாடகைக்கு வந்தவங்க தலையில தூக்கி கட்டுறோம். இந்த மாதிரியான பாவத்தெல்லாம்
நம்ம சேர்த்துக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைங்க தலையில தான் வந்து விழுகும். இப்ப நம்ம பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களா இருக்குங்கனாலும் நாளை பின்ன அதுங்க வளர்ந்து பெரிய லெவலுக்கு வரும்போது அதுங்களுக்கு அந்த பாவங்கள் அதுங்க வாழ்க்கையில ஒரு முட்டுக்கட்டையா இருக்கும். அப்ப அதுங்க தலையை பிச்சுக்கும், நம்ம என்னடா பாவம் பண்ணோம், எதனால நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைங்க சோதனைங்க கவலைங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குதுன்னு. அதனால முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு பாவங்கள் செய்யாதீங்க. எல்லாருக்கூடையும் விட்டு கொடுத்து போய் வாழ பழகிக்கிட்டீங்கனாலும் புண்ணியத்தை சேர்க்க ஆரம்பிச்சீங்கனாலுமே உங்களுக்கும் சரி உங்க சந்ததிகளுக்கும் சரி யாருக்குமே இந்த கெட்ட கர்மாங்கிறது வாழ்க்கையில இல்லாம இருக்கும், ஒரு தடையும் தாமதமும் ஏற்படாம இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத எனக்கு டீடைல்டா சொல்லுங்க. பை.